அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென்று உயர்ந்து வருகிறது. தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டமானது கிடுகிடுவென்று உயர்ந்து வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கடந்த 4 நாட்களில் 10 அடிக்கு மேல் தற்போது சிறுவாணி அணையின் நீர்மட்டமானது உயர்ந்திருக்கிறது. பெய்து வரும் கனமழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென்று உயர்ந்து வருகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக கோவையிலிருந்து செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திக், இது தொடர்பான முழு விவரங்கள். அம்ருத், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர் மழை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில அதிக அளவில் மழைப்பொழிவு இருந்து வருகிறது. இதனால் கடந்த சில நாட்களிலேயே இந்த பருவமழையின் காரணமாக 12 அடிக்கு மேல் தண்ணீர் உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அடிவார பகுதிகளில் 86 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும், அணைக்கட்டு பகுதியில் 107 மில்லிமீட்டர் மழைப்பொழிவுமானது பதிவாகி இருக்கிறது. நடப்பு ஆண்டில் முதல் முறையாக ஒரே சமயத்தில் இந்த 12 அடி நீர்மட்டமானது உயர்வானது ஏற்பட்டிருக்கிறது. சிறுவாணி அணையை பொறுத்தவரை நேற்றைய நிலவரப்படி 26.55 அடியிலிருந்து இன்று ஒரே நாளில் 30.24 அடியாக உயர்ந்திருக்கிறது. 4 நாட்கள் மழைக்கு கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல் உயர்ந்திருப்பது இதுவே முதல் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி 17.91 அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று 10 நாட்களில் 30.24 அடியாக உயர்ந்திருக்கிறது. வரையறுக்கப்பட்ட கொள்ளளவாக இருக்கக்கூடிய 44.61 அடியாக இருக்கக்கூடிய நிலையில் மழை தொடர்ந்தால் விரைவில் அணை நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய 22 வார்டுகள் மற்றும் கோவை மேற்கு மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுடைய குடிநீர் ஆதாரம் பூர்த்தி செய்யப்படும் என்பதை எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போதைய அணையினுடைய இதிலிருந்து குடிநீர் தேவைக்காக 62.72 MLT நீரானது தற்போது திறந்துவிடப்பட்டு வருகிறது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்தி.